பேபி ப்ளீஸ் எனக்காக நீ அந்த தீவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இரு. எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு. வச்சதுமே நான் போய் அதை முடிச்சிட்டு சீக்கிரம் ஓடி வந்துடுறேன் ப்ளீஸ் பேபி என்று சொல்லி கெஞ்சலாக அவளை பார்க்க அவளோ அவனை லேசாக முறைத்து பார்த்தாள். பேபி இதுதான் லாஸ்ட், இனிமே இந்த மாதிரி எங்கேயுமே போக மாட்டேன் என்று அவன் சொல்ல அவனின் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டவள் ஓகே பட் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் ஓகேவா என்று சொல்ல நிச்சயமா பேபி, இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பா நான் வந்துடுவேன் என்று சொன்னவன் காரில் இருந்து இறங்கி வேகமாக எங்கோ சென்றான். கௌதம் சுரபியை அழைத்து கொண்டு ஆர்டிஃபிஷியல் தீவை நோக்கி சென்றான். கௌதமுடன் காரில் சுரபியை ஆர்டிஃபிஷியல் தீவிற்கு அனுப்பி வைத்த விக்ரம் நேராக புருஷோத்தமன் ஃபேமிலியில் இருக்கும் தீனதயாளன் யஷ்வந்த் ஸ்டார்ட் செய்த நியூ புருஷோத்தமன் கம்பெனிக்கு வருகிறான். அதே சமயம் அந்த கட்டிடத்தில் வீரேந்திரன் முன் இருந்த மேஜையில் ஒரு டீ கப் இருந்தது. அவன் எதை பற்றியோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனது போன் டிஸ்பிளேவில் ரவீந்திரன் என்ற பெயர் தெரிய வேகமாக அந்த போனை அட்டன் செய்தவன் ஹலோ அண்ணா என்றான் வீரேந்திரன். என்ன வீரேந்திரா, என்னாச்சு? நீ அந்த விக்ரம முடிச்சு காட்டுறன்னு சொல்லி கிளம்பி போய் கிட்டத்தட்ட 3 வீக் மேல ஆயிடுச்சு. ஆனா இப்ப வர எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரவே இல்லை. அங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க என்று போனின் மறுபக்கத்தில் இருந்து கத்த ஆரம்பித்தான் ரவீந்திரன். அண்ணா கவலைப்படாதீங்க, அந்த விக்ரம் பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆனா நிச்சயமா கேளுங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வரும் என்று அவன் மிகவும் நம்பிக்கையுடன் கூறினான். சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். சீக்கிரம் அவனை முடிச்சிட்டு கிளம்பி பம்பாய்க்கு வா, ஏன்னா நம்ம ஃபேமிலியில ஒரு சில மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு என்று தீவிரமாக சொன்னான் ரவீந்திரன். ஓகே என்று சொல்லிவிட்டு போன் காலை கட் செய்தான் வீரேந்திரன். பூபதி குடும்பத்தை சேர்ந்த வீரேந்திரனும் ரவீந்திரனின் குழுவை சேர்ந்தவன்தான். கடந்த முறை பெரியவரை கொன்று ஆட்சியை கைப்பற்ற பல முயற்சிகள் மேற்கொண்டனர். ஆனால் விக்ரம் இறந்து கொண்டிருந்த ராஜாராம் பூபதியை காப்பாற்றினான். இப்பொழுது அவர்கள் மீண்டும் அவரை கொல்வதற்காக திட்டமிட வேண்டும் என நினைத்தனர். ஆனால் இந்த முறையும் விக்ரம் அவரை காப்பாற்றினால் அவர்களது திட்டம் கைகூடாமல் போய்விடும். அதனால் ராஜாராம் பூபதியை கொல்வதற்கு முன்பாக விக்ரமை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தனர். இதை பற்றிய நினைவுகளில் இருந்து வெளியே வந்த வீரேந்திரன் வேகமாக தனது மொபைலை எடுத்து சைலேந்திரனுக்கு போன் செய்து விக்ரம் பற்றிய நிலவரத்தை கேட்கலாம் என நினைத்தான். அந்த சமயம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அவர் முன் ஒரு தீவிர முகத்துடன் ஒரு நபர் தோன்றினார். யாரு, என் அனுமதி இல்லாம உள்ள வந்திருக்க என்று வீரேந்திரன் அவனை பார்த்து கேட்டான். அவனுக்கு பின்னால் இன்னொரு இளைஞன் அலட்சிய பார்வையுடன் அவன் முன்பு வந்து நின்றான். அவனை பார்த்ததும் வீரேந்திரனின் முகம் மாறியது. அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. விக்ரம், நீ நீ எப்படி இங்க என்று அவன் தயங்கியவாறே கேட்க, அதானே நீ அனுப்பின ஆள் இங்க வருவான்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. ஆனா அவனுக்கு பதிலா நாங்க இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா உனக்கு இது ஷாக்கிங்கா இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை என்று விக்ரம் சொல்ல வீரேந்திரனும் மனதிற்குள் என்ன சொல்றான் இவன்? அப்போ சைலேந்திரன் எங்க? இவனை கொல்றதுக்காக தானே அவன் போனா, அப்புறம் எப்படி? அது மட்டும் இல்லாம இவங்க எப்படி என்னோட இடத்த கண்டுபிடிச்சாங்க? ஒருவேளை சைலேந்திரன் இவங்க கைவாசம் என்று யோசித்தவன், ஆமா நிச்சயம் அதுதான். அவனை பத்தின விஷயமும் நான் இருக்கிற இடமும் இப்படிதான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு என்ற உண்மையை சரியாக புரிந்து கொண்டவன் ஒரு கணம் பயந்து போனான். வேகமாக தன் பாக்கெட்டில் இருந்த ரிமோட்டில் இருந்த பட்டன் ஒன்றை அழுத்த வெளியே ஹாரன் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. உடனே 20 பாடிகார்ட்ஸ் இரும்பு கம்பிகளுடன் விக்ரம் மற்றும் லம்போவை சுற்றி வளைக்க ஆரம்பித்தனர். விக்ரம் அந்த இடத்தை விட்டு துளியும் அசையவே இல்லை. லம்போ ஓடி வந்து அவர்கள் அனைவரையும் அடித்து அவர்கள் கையில் இருந்த இரும்பு கம்பிகளை உடைத்தனர். அந்த பாதுகாப்பை எல்லாம் ஒரே நிமிஷத்தில் தரையில் விழ செய்தான் லம்போ. என்ன நடக்குதுங்க? இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? இத்தனை பேருமே இவனோட அடிக்கு முன்னாடி ஒண்ணுமே செல்லுபடி ஆகலையே, எல்லாருமே தரையில விழுந்து கிடக்குறானுங்க என்று நினைத்தவனுக்கு பயம் மேலும் அதிகரித்தது. சூழ்நிலை தனக்கு சாதகமாக இல்லை, அதை தனக்கு சாதகமாக மாற்ற நினைத்தால் அதுவே தனக்கு பாதகமாக மாறிவிடும் என்பதை உணர்ந்தவன் விக்ரமை பார்த்து, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற என்று கேட்டான் வீரேந்திரன். எனக்காக நீ எதுக்காக பாம்பேயிலிருந்து சென்னை வந்திருக்க? என்ன ஒரு பிளான்ல உள்ள வந்திருக்க? உனக்கு பின்னாடி அந்த பூபதி ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் யாரு என்று விக்ரம் கேட்க, நான் என்று பேச முடியாமல் தடுமாறியவன் தனது நெற்றியில் வழிந்த வியர்வையை கூட
துடைக்காமல் நடுங்கிக் கொண்டே லம்போவையும் விக்ரமையும் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது தனக்கு இருக்கும் ஒரே ஆறுதலான சைலேந்திரனை அழைக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அவனும் இப்பொழுது அவர்கள் வசம் இருக்கிறான். பெயர் பெற்ற திறமைசாலி அவன். இப்பொழுது அவர்கள் எப்படி கண்ட்ரோல் செய்தார்கள் என்று யோசித்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. விக்ரமிடம், சைலேந்திரனை என்ன பண்றீங்க என்று கேட்டான். பரவாயில்லையே, உனக்கு இன்னொரு உயிர் மேல அக்கறை இருக்குதா என்ன என்று சிரித்தவாறே கேட்டுக்கொண்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்தான் விக்ரம். அவனை பத்தி கேட்கறது இருக்கட்டும், இப்ப உன்னோட நிலைமை என்ன ஆக போகுது அதை பத்தி கொஞ்சம் யோசி என்று சொன்னான் விக்ரம். ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? சைலேந்திரன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று பயத்துடன் வீரேந்திரன் விக்ரமை மிரட்ட ஆரம்பித்தான். இப்போ சைலேந்திரனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவன் எப்படி விக்ரம சமாளிக்க முடியாம போனான்? அவனோட உண்மையான பலத்தை பார்த்து அவனுக்கு எக்ஸ்ட்ராவே நிறைய ட்ரைனிங் கொடுத்தோம். பட் அது எல்லாமே இந்த விக்ரம் முன்னாடி செல்லுபடி ஆகலையா என்று மனதிற்குள் நினைத்தான் வீரேந்திரன். இங்க பாரு, நீ சைலேந்திரனை என்ன பண்ணனு எனக்கு தெரியாது. ஆனா என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது. மீறி பண்ணனா உன்னோட நிலைமை என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா? அதை பத்தி உன்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உன்னோட நிலைமை மோசமா மாறிடும். ஏன்னா நான் பூபதி ஃபேமிலி, அதை நீ ஞாபகத்துல வச்சு பேசுறது ரொம்பவே நல்லது என்று வீரேந்திரன் சொல்ல, என்ன சொல்ற? பூபதி ஃபேமிலி சைட்ல இருந்து என்னோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுமா? ஃபர்ஸ்ட் நான் பூபதி ஃபேமிலியை நினைச்சு பயப்படுவேன்னு நீயா எப்படி தப்பு கணக்கு போடலாம் என்று சிரித்து கொண்டே சொன்னவாறு சீரியஸாக அவனை பார்த்தவன், உனக்கு பின்னாடி யார் இருக்கா? அப்போ நீங்க தான் ராஜாராம் தாத்தாவுக்கு விஷம் கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க என்று விக்ரம் கேட்க, எப்படி எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்ச மாதிரி கேட்கறான் என்று மனதிற்குள் நினைத்தவனுக்கு நெற்றியில் வடிந்து கொண்டிருந்த வியர்வை அவன் தோலை தொட்டு கீழே சரிந்தது. அந்த வியர்வை விடாது அவன் நெற்றியில் இருந்து சட்டையை நனைக்க ஆரம்பித்தது. இதற்கு மேலும் இவனிடம் எந்த ஒரு உண்மையையும் மறைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவன், மேலும் அவனுடன் சண்டை போட தனக்கு அத்தனை தைரியம் எல்லாம் கிடையாது என்பதையும் புரிந்து கொண்டான். அதனால் இப்பொழுது அவனுடன் சமாதானமாக செல்வதுதான் நல்லது என்று முடிவு செய்தவன் பொய்யாக ஒரு சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு விக்ரம் அருகில் சென்று அவனது கைகளை பற்றியவாறு, இங்க பாரு விக்ரம், நான் உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காத. இதுக்கு மேல நடக்க போறத பத்தி பேசிக்கலாம் என்று சொல்லி அவனுடன் சமரசம் பேச நினைத்தான். ஆனால் அவனது பேச்சை துளியும் கண்டுகொள்ளாத விக்ரம் அவனிடம், அது எப்படி வீரா? நீ பண்ண இவ்வளோ பெரிய தப்புக்கு உனக்கு எந்த ஒரு பாடமும் இல்லாம உன்னை நான் சும்மா விட முடியும் என்று அவன் சொல்ல, அதை கேட்ட வீரேந்திரன், என்னது பாடம் கத்து தர போறியா என்று அதிர்ச்சியாக கேட்டான். விக்ரம் சொன்னதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாடம் சொல்லி தரதுனா இவன் என்ன பண்ண போறான் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் அமர்ந்திருந்த சேரானது 10 மீட்டர் தூரம் பறக்க ஆரம்பித்தது. லம்போ அவனை அத்தனை பலமாக எத்தி இருந்தான். அவன் அடித்திருந்த அடியில் வீரேந்திரனின் கன்னம் சிவந்து உதட்டில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. இங்க பாரு, எனக்கே ஒருவேளை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னோட பூபதி ஃபேமிலியில எனக்குன்னு இருக்கவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. நிச்சயம் நீ எந்த மூல முடுக்குல இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொன்னுடுவாங்க என்று அவனை மிரட்ட ஆரம்பித்தான் வீரேந்திரன். லம்போ சைலேந்திரனை தீவிரமாக பார்த்தான். அவனும் பயத்தில் நடுங்கினான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் அவர்களிடம் ஆஜராவது போல் கேட்டான். அப்பொழுது லம்போ வேகமாக அவனை நோக்கி வந்து அவன் இரு முட்டிகளையும் பயங்கரமாக மிதிக்க, அவ்வளவுதான், பலத்த சத்தத்துடன் கால் உடைந்தது. வீரேந்திரனின் அலறல் சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் அந்த இடம் யாருக்கும் தெரியாமல் சவுண்ட் ப்ரூஃபிங் மூலம் அமைக்கப்பட்டிருப்பதால் அவன் சத்தம் துளியும் வெளியே செல்லவில்லை. அவனை வீல் சேரில் அமர வைக்கும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டான் விக்ரம். இங்க பாரு, இந்த டைம் உன் காலோட ஸ்டாப் பண்ணிட்டேன். போய் உன்னை அனுப்புன ரவீந்திரன் கிட்ட சொல்லு, இதுக்கு மேலேயும் என்ன கொல்லணும்னு யாராவது ஆள் அனுப்பி வச்சா அவன் தலைய சீவிடுவேன். அவனுக்காகவே நான் கூடிய சீக்கிரத்துல பாம்பே வரப்போறேன்னு சொல்லு என்று சொன்னான் விக்ரம். அவன் சொன்ன பொழுது அவன் வார்த்தைகளில் இருந்த கர்ஜனை அவனை நடுங்க வைத்தது. ஓகே, நான் சொல்றேன் என்று சொன்னவாறு பயத்தில் மூச்சு வாங்க ஆரம்பித்தான் சைலேந்திரன். விக்ரம் இப்படி மோசமாக நடந்து கொள்வான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் தன்னை கொல்லவில்லை, ஆனால் மரணத்தை விட மோசமான வழியை கொடுத்தான். இப்பொழுது வாழ்நாள் முழுவதும் வீல் சேரில் அமரும் நிலைக்கு தன்னை ஆளாக்கிவிட்டான். அவனுடைய குடும்ப அதிகாரத்தை பற்றி துளியும் பயப்படாமல்
அவனை வந்து பழி வாங்குவார்கள் என்று மிரட்டி பார்த்தும் அந்த மிரட்டலுக்கு அவன் பயப்படவே இல்லை. இதையெல்லாம் யோசித்து பார்த்த வீரேந்திரனுக்கு விக்ரம் மிகவும் வித்தியாசமாக தெரிந்தான். உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு என்று வீரேந்திரன் விக்ரமை கேட்க, அவன் கேட்ட கேள்விக்கு லம்போதான் அவனது ஸ்டைலில் பதில் அளித்தான். விக்ரம் சார் சொன்னது உனக்கு புரியலையா இல்ல காது கேட்கலையா என்று சொன்ன லம்போ அவன் தொண்டையை பிடித்து காற்றில் உயர்த்தினான். வீரேந்திரன் தனது பிடியில் திணறினான். அவன் பலமாக மூச்சுவிட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அவன் முகம் வெளிரி போகும் நிலைமைக்கு வந்துவிட்டது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ விக்ரம் சாரையே மிரட்டுவ. விக்ரம் சார், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இவனை கொன்னுடுவேன். பலசாலிகளையும் சக்தி வாய்ந்தவர்களையும் மதிக்க தெரியாத இப்படிப்பட்ட முட்டாள்கள் இந்த பூமியில இருப்பதற்கே தகுதி இல்லாதவங்க. சோ இவங்களெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது என்று சொன்னான் லம்போ. இல்ல என்ன கொல்லாதீங்க, என்னை கொல்ல வேணாம் ப்ளீஸ் என்று பயத்துடன் சொன்னான் வீரேந்திரன். லம்போ, அவனை விடு என்று விக்ரம் சொல்ல, ஓகே சார் என்று சொன்ன லம்போ வீரேந்திரனை கீழே வீசி எறிந்தான். அவன் தரையில் விழுந்து சற்று தடுமாறி எழுந்து ஒரு மூலையில் நடுங்கி அமர்ந்தவன் சிரமப்பட்டு மூச்சு விட ஆரம்பித்தான். இவனை வச்சுக்கிட்டு விக்ரம நெருங்கிறது ரொம்ப ஆபத்து போல. ஏதோ ஒரு கில்லிங் மிஷின் மாதிரி இருக்கான். விக்ரம் என்ன சொல்றானோ அதை கேட்டு அப்படியே நடக்கிறான். அவன் கொல்ல சொன்னா கொன்றுவான் போல. இவனை பார்த்தா மனுஷ மாதிரியே தெரியல, மிஷின் இல்ல, ஏதோ ஒரு ரோபோ மாதிரி எனக்கு தோணுது என்று நினைத்தவன் விக்ரமிடம், விக்ரம் ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை எதுவுமே பண்ணிடாத, நான் இப்பவே இங்கிருந்து கிளம்பிடுவேன். நேரா பாம்பேக்கு போயிட்டு நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் கண்டிப்பா ரவீந்திரன் கிட்ட சொல்லிடுறேன் என்று பயத்துடன் சொல்ல, விக்ரம் அவன் வார்த்தைகள் எதையும் கண்டுகொள்ளாதவன் போல் அலட்சியப்படுத்திவிட்டு அங்கிருந்து செல்ல லம்போவும் அவன் பின்னால் சென்றான். இந்த முறை விக்ரம் அவனை உயிருடன் விட்டதற்கு ஒரே காரணம், தன்னை பற்றிய செய்தியை நேராக சென்று வீரேந்திரனே ரவீந்திரனிடம் அவனது ஆட்களிடமும் தெரிவிக்க வேண்டும் என்றும் மனதிற்குள் ஒரு கணக்கு போட்டான் விக்ரம். அதனால்தான் இப்பொழுது அவனை உயிருடன் விட்டுவிட்டு செல்கிறான். தான் உயிர் பிழைத்தவரை போதும், அதுவே மிகப்பெரிய அதிசயம் என்று நினைத்தவன் அங்கே தரையில் உருண்டு கொண்டிருந்த பாடிகார்ட்ஸ் 4-5 பேரை எழுப்பி அவர்கள் உதவியுடன் வெளியே வந்தவன் லிப்டின் மூலம் கீழே ரிசப்ஷன் ஏரியாவிற்கு வந்தான். அப்பொழுது அவனை பார்த்த தீனதயாளன் வேகமாக ஓடி வந்து, வீரேந்திரன் சார், எங்க போறீங்க? உங்களை மீட் பண்ணவே முடியல. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். எங்க கையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. மிஸ்டர் வீரா சார், என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு சரியா எதுவும் தெரியல. ஆனா லத்தீன் துணைத் தலைவர் மிஸ்டர் லூயிஸ் எங்களை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புனாரு. அவங்க எங்களை எப்படி மிரட்டினாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு மோசமா அடிச்சாங்கன்னு பாருங்க என்று தங்கள் உடலில் உள்ள காயத்தை காட்ட ஆரம்பித்தனர். இப்போ இந்த புருஷோத்தமன் ஃபேமிலி சைட்ல அங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை மறுபடியும் திரும்ப கேட்கறாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க மட்டும்தான். நீங்க தான் இந்த புருஷோத்தமன் குரூப்ஸை மேலே எடுத்துட்டு போனோம். நிச்சயமா நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எங்களை கைவிட்டுடாதீங்க என்று யஷ்வந்த் அவனிடம் மிகவும் வேண்டுதலாக சொன்னான். தீனதயாளனும் யஷ்வந்தும் வீரேந்திரன் இருக்கும் தைரியத்தில் சுரபியை எதிர்த்து புதிய கம்பெனியை புருஷோத்தமன் ஃபேமிலி நேமில் ஸ்டார்ட் செய்தனர். சுரபிக்கு எதிராக பல சதிகளை செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு துளியும் புரியவே இல்லை. லூயிஸ் அவர்களிடமிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப பெற்றார். அவர்களுடன் இருந்த கூட்டணியை கலைத்துக் கொள்வதாக சொல்லிவிட்டான். அது மட்டும் இல்லாது அவர்களை தாக்குவதற்காக பாடிகார்ட்ஸையும் அனுப்பி வைத்தான். ஏன் இப்படி நடக்கிறது என்பது அவர்கள் இருவருக்குமே புரியவில்லை. அதே சமயம் ஆர்யா மேத்தாவும் அவனை போனில் மோசமாக திட்டினான். பல வார்த்தைகளுக்கு பிறகு இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக தன்னை வந்து பார்க்கவே கூடாது, மீறி பார்த்தால் அந்த நிமிடமே அவர்களது உயிர் பிரிந்துவிடும் என்று எச்சரித்தான். இப்படி லூயிஸ், ஆர்யா மேத்தா இருவரும் தீனதயாளன் மற்றும் யஷ்வந்தை மிகவும் அவமதித்தனர். அதனால்தான் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே ஆதரவாளர் வீரேந்திர பூபதி மட்டுமே. அவனால் மட்டுமே அவர்களால் வலுவாக இருக்க முடியும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.